ஏன் எல்லா கோவில்லையும் யாழி சிலைய வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? எந்த கோவிலுக்குள்ள நுழைந்தாலும் நம்மள யாருமே கவனிக்காம கடந்து செல்ல முடியாத ஒரு உருவம்னா அது யாழி. மண்டப தூண்கள்ல இருந்து கோவில் வாசல்ல இருந்து கல்யாண மண்டபங்கள் வர எங்கு பார்த்தாலும் அந்த பற்கள் நிறைந்த முகம், வலிமை நிறைந்த உடலான சிலை இருக்கும். இந்த சிலை சிற்ப சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு உருவம். சிங்கத்தின் வலிமை, யானையின் அரச அதிகாரம், சில நேரங்களில் குதிரையின் வேகம், இவை அனைத்தும் ஒரே உடல்ல இணைக்கப்பட்டு அடங்கிய வலிமை அப்படின்றத காட்டும் சின்னமா யாழி உருவடிக்கப்பட்டிருக்கு. அதனால யாழி சிலைகள் வழிபாட்டுக்குரியவையாக அல்ல, பாதுகாப்பு சின்னங்களா மட்டுமே கோவில்ல அமைக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்துல தொடங்கிய யாழி வடிவம் சோழர், விஜயநகர, நாயகர் காலங்கள்ல மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றது. குறிப்பா விஜயநகர காலத்துல கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடமா மட்டும் இல்லாம சமூக மற்றும் அரசு அதிகாரத்தின் மையமாகவும் இருந்தது. அப்போது யாழி சிலைகள் மூலம் சொல்லப்பட்ட செய்தி தெளிவாக என்னன்னா, அந்த தெய்வத்தின் முன் அரசின் அதிகாரம் கூட அடங்கிவிடும் அப்படின்றதுதான். அதனாலதான் பல யாழி சிலைகள் யானையை அடக்கி நிற்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல மறுபக்கம் யாழியின் முக்கியத்துவம் சிந்தனையாக மட்டுமல்ல, பொறியியலாகவும் இருக்கு. நீண்ட மண்டப தூண்களில் யாழி வடிவங்கள் அமைக்கப்பட்ட விதம் அந்த தூணின் இடைய சமமா பகிர உதவுது. அதனாலதான் யாழி சிலைகள் பெரும்பாலும் சுமை தாங்கும் தூண்களாக மட்டுமே காணப்படுது. அதே போல வட இந்திய கோவில்கள்ல யாழி சிலைகள் அதிகமா காணப்படாது. ஏனென்றால் இது தென்னிந்திய திராவிட கோவில் கட்டிடக்கலை சிற்பங்களின் மூலம் கருத்தை வெளிப்படுத்துச்சு. ஏன்னா வட இந்தியர்கள் கோவில்களுக்கு அவங்க ஒரு தனி வடிவமைப்பை வைத்திருந்தாங்க. அதனால யாழி தென்னிந்திய அடையாளமாகவே மாறுச்சு.